கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதிகளில் இவங்களோட தாக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ராமதாஸ் ஐயா அவர்களும் சசிகலா அம்மையாரோட கூட்டணி. அதனால வேல்முருகனும் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஒன்று சசிகலா அம்மையார் கூட்டணி இல்லைன்னா தாவேகா அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது அவர். ராமநாதபுரம், கன்னியாகுமரி இந்த பெல்ட்லலாம் வந்து சிறுபான்மையினர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற சூழ்நிலை நிலவுது. நீண்ட நாள் உறவு வந்து விஜய்க்காக துண்டிப்பாங்களா? நம்ம அதையும் அதை துண்டிப்பாங்களா அப்படின்றத வந்து, பட் இப்போ வந்து ஒரு மாற்றம் தேவைன்ற எண்ணம் கொண்டவர்கள் வந்து கண்டிப்பாக வாக்களிக்க தான் போகிறாங்க. குலத்தோர் வாக்குகள் இவங்களுக்கு வந்து பெருவாரியாக வருது. அது இல்லாமல் பல ஜாதியினரோட வாக்குகளும் வந்து அதே மாதிரி விழுப்புரத்துலேயும் வந்து ஷெரீஃப் அந்த பழைய நகரமன்ற தலைவர் வந்து அங்கே விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வந்து மிகப்பெரிய போட்டியாக இருப்பாருன்னு தான் அங்கே கருதுறாங்க. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி ஒரு டைம் பாம் மாதிரி வெடிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. நோக்கம் வந்து என்ன நோக்கம்? நோக்கம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், அரசியலில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அம்மாவுடைய இதை பின்பற்றி வந்த தோழின்ற முறையில் அவங்களோட பாரம்பரியத்தை உருவாக்கணும். ஏற்கனவே இருக்க அதிமுக வந்து கொஞ்சம் சோட போயிட்டாங்க அப்படின்ற லெவலில் அவங்க வந்து இறங்கி இருக்கிறது, அதுதான் நோக்கம். வந்து கேட்ட மாதிரி ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 18லேருந்து 30 அந்த கேட்டகரி எல்லாமே 80% வந்து விஜய் பக்கம் போயாச்சு. ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து 100 ஓட்டு பெற்றாலும் 50 ஓட்டு வித்தியாசத்தில், அதான் ஸ்டாலின் ஐயா சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு, எல்லாம் அவங்கவுங்க தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யுங்க, 50 ஓட்டு வித்தியாசம்னாலும் ஜெயிக்கணும். அப்போ என்னென்னா ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறதுக்குள்ள ரெடி ஆகிட்டாங்க. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சரவண பெருமாள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அருமையாக சார். தொகுதி உடன்பாடு அதை இறுதி வடிவத்தை எட்டுவதற்கு 2 கூட்டணிகளும் தீவிரம் காட்டி வருகின்றன. மும்முரமாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் 3 கட்சிகளுக்கு ஒரே நேரத்தில் தொகுதி உடன்பாட்டை முடித்து அடுத்த கட்ட வேலைகளில் தீவிரம் காட்டியிருக்கிறார். விரைவாக முடிப்பதற்கான அணி எந்த அணி வந்து தீவிரம் காட்டுகிறது? அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய பணிவான கருத்துக்களை உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக திமுக இடையே கடும் போட்டி நிலவி கொண்டு இருக்க சூழ்நிலையில் ஆனால் இப்போ களம் வந்து மாறி இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 1.5%லேருந்து 2% வாக்குகளை வந்து அதிமுக அணி கூடுதலாக பெற்று, அதாவது ஒருங்கிணைப்பாங்க அப்படின்ற சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு சர்வே எடுக்கப்பட்டது. ஓபிஎஸ், டிடிவி, இதெல்லாம் அப்புறம் சசிகலா அம்மா இவங்களெல்லாம். பட் அது வந்து இப்போ வந்து கள சூழ்நிலை மாறிவிட்டது. இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி, இந்த 2 மாதம் கழிஞ்சு எல்லா கள சூழ்நிலை ஓபிஎஸ் அங்கே போயிட்டார் 10-15 நாளைக்கு முன்னாடி. டிடிவி தினகரன் ஆல்ரெடி 1 மாதத்துக்கு முன்னாடி அங்கே அதிமுக கூட்டணியில் போயிட்டார். சசிகலா அம்மா மட்டும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் 24 பிப்ரவரியில் அவங்க வந்து கட்சி கொடியை அறிவித்து இந்த மார்ச் 13 வந்து பேரை அறிவிச்சிட்டாங்க. அவங்களும் வந்து அனுபவம் வாய்ந்தவர். அவர் ஒரு 101லேருந்து அந்த தேர்தலுடைய வேலைகள் மட்டும் இல்லை, எல்லா விதமான வேட்பாளர் தேர்வுலேருந்து எல்லாமே கூட இருந்தவர். பல தேர்தல் களத்தை வந்து சந்தித்தவர் சசிகலா அவர்கள். கண்டிப்பாக. அதே போல் மருத்துவர் ராமதாஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 35 வருஷம் அரசியலை வந்து நிர்ணயிக்கக்கூடிய சக்தியில் அரசியல் நிர்ணயிக்கக்கூடிய தலைவராக தான் இருந்தார். 2 பேரும் ரொம்ப காலதாமதமாக களத்துக்கு வந்திருக்காங்கண்ணா, சசிகலாவும் ராமதாஸ் அவர்களும். மருத்துவர் ராமதாஸ் காலதாமதம்ன்றதோட சொல்கிறதோட உறுதிப்பாட்டோடு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு ஆலமரம் மாதிரி அசைக்க முடியாத ஒரு ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு தேர்தலில் ஒரு 15 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கினாங்க. முதல் தேர்தல் 89 பார்லிமெண்ட் தேர்தலில். அதுக்கப்புறம் வந்து 91 நின்று களம் கண்டு ஓரளவுக்கு கணிசமான 4 சீட்டு. 91 வந்து பண்டூர் ராமச்சந்திரன் மட்டும் வெற்றி பெற்றார். முதல் வெற்றியே வந்து அவர் தான். 96 தான் 4 தொகுதி. அது வாழப்பாடியுடைய அவருடைய வியூகத்தால் வெற்றி பெற்றாது. இந்த மாதிரி பண்டூட்டி ராமச்சந்திரன் அந்த கட்சியில் இணைஞ்சாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஈர்ப்பை வச்சுருந்தார்
அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆலமரமாக இருந்து பல அரசியல் காய் நகர்த்தல்களை பண்ணி தமிழக அரசியலில் வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியாக விளங்கி விட்டார். அது இல்லாமல் சசிகலா அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா அவரை மாதிரியே வந்து ஒரு கடந்த ஒரு 35 வருட காலமாக வந்து ஜெயலலிதா அம்மையாரோட பயணித்த அந்த அனுபவம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்க சந்தித்த அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் ஆல்மோஸ்ட் தமிழகத்தில் இருக்க எல்லா அரசியல் தலைவர்களும் சந்திச்சிருக்காங்க. தேர்தல் வேலைகளில் தேர்தல் நேரங்களில் சீட்டு கொடுக்குறது யாருக்கு கொடுக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்ற சூழ்நிலையெல்லாம். ஏன்னா இப்போ தமாகவுக்கே வந்து 2016 பொறுத்திருங்கன்னு சொல்லி கடைசியில் அவங்க வந்து மக்கள் நல கூட்டணிக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் உருவாக்கிட்டாங்க. ஒரு 6 சீட்டு 8 சீட்டு ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லி அப்படியே பொறுத்திருங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் உருவாச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து கள சூழ்நிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5 முனை போட்டின்னு சொல்கிறீங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மேஜர் பிளேயர்ஸ் இவங்க லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காங்கன்றதான் நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கள சூழ்நிலையில் தாவேகா வந்து ஒரு 12-15% வாக்குகள். இப்போ வந்து சீமான் ஐயா அவர்கள் வந்து அவரோட வாக்கு வங்கி வந்து குறைய தான் போகுது. இந்த தடவை வந்து 3-4 யாரால குறைய போகுது? விஜய்னால, அது இல்லாமல் வந்து சசிகலா அம்மையாரோட வருகையினால, ராமதாஸ் கூட்டணினாலையும் வந்து அவருக்கு வந்து பெருத்த அடிதான். ஏன்னா அவருக்கு வந்து 8% வாக்குகள் வந்து 4% வாக்கு. இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பு என்ன சொல்றாரு சீமானு, 2 பேரையும் வரவேற்று தான் நீ சொல்றாரு. என்னன்னா, யார் 2 பேரும்? 2 பேரையும், அதாவது ராமதாஸ் அவர்களையும் வரவேற்கிறாரு. பட் ஆனா களத்துல வந்து கூட்டணியா இல்லையல்ல. இல்ல அவர் என்ன சொல்றாரு, இந்த வயதிலையும் வந்து உறுதிப்பாடோட தான் இருக்கிறாரு. அவர் வந்து வரவேற்கணும். என்ன நீங்க எப்படி வந்து குறைத்து மதிப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள்ட்ட அவர் கடிந்து கொள்கிறார். ஏன்னா அவர் வேலையை செய்ய தான் நான் இருக்கேன். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் இந்த வயசுலேயும் வந்து இப்போ களத்தில் இருக்கிறார்ல, அது கரெக்டுங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனித்து விடப்பட்டது இருக்கிற அப்புறம் வந்து ஒரு ஃபோர்ஸாக நம்ம எடுத்துக்க முடியாதுன்றதான் சூழ்நிலை. இன்றைக்கி வந்து போட்டி எப்படி இருக்குன்னா, 2வது இடத்துல அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் ராமதாஸ் ஐயா கூட்டணி வருமா அப்படின்ற ஒரு போட்டி உருவாகி இருக்கிறது. பல இடங்களில் 3வது இடத்துக்கு திமுகவோ அல்லது அதிமுகவோ தள்ளப்படலாம் அப்படின்ற சூழ்நிலை உருவாகிருக்கு. ஸோ அதுதான் கள நிலவரம். கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதிகளில் இவங்களோட தாக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ராமதாஸ் ஐயா அவர்களும் சசிகலா அம்மையாரோட கூட்டணி. அதனால வேல்முருகனும் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஒன்றும் சசிகலா அம்மையார் கூட்டணி இல்லைன்னா தாவேகா அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது அவர். இல்லை அதிமுக திமுக அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா விஜய் தான் இந்த 3வது இடம் அப்படின்னு பேசுகிறாங்க. 3வது இடம் இப்போ இதில் பட் இவங்க வந்ததுனால 2 பேருடைய வருகை வந்து இப்போ கணக்கில் எடுத்துக்கிறாங்களா? ஆமாம், எடுத்துட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இல்லை அதற்கான கேட்டிங்கன்னா அதற்கான சூழல் நிலவுவதாக தெரியுதா? தெரியுது. இல்லை சார் இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு அணி வந்து வளமாக இருக்குது. அந்த அணிக்கு நிகராக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி. அதை மீறி பார்த்தீங்கன்னா விஜய் வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார். ஆனால் அவருக்கு வந்து சரியான கூட்டணி வந்து அமையாததுனால அவர் வந்து வாக்குகளை வந்து 100 தொகுதிக்கு மேலே பிரிப்பார். அவர் பிரிக்கிற வாக்குகள் தான் பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் வந்து பாதிப்பு செய்யக்கூடிய இடம் வந்து திமுக தான். திமுக வந்து 14-15% சிறுபான்மையினர் வாக்கை வந்து நம்பி இருக்காங்க. அந்த சிறுபான்மையினர் வாக்கில் ஒரு 12% அவர் வந்து தட்டிட்டு போயிடுவார் பல தொகுதிகளில். ஸோ ஆகையினால் அவருக்கு பெரிய பெரிய பாதிப்பு. யாருக்கு? திமுகவுக்கு தான் பாதிப்பு. இவ்வளவு நாள் சிறுபான்மை மக்களை வந்து திமுக வாக்களித்துட்டு இருந்தவங்க எப்படி உடனே வந்து விஜய்க்கு தான் வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை நிலவுவதாக பல இடங்கள்ல இருந்து தகவல்கள் வருது. இப்போ ராமநாதபுரம், கன்னியாகுமரி இந்த பெல்ட்லலாம் வந்து சிறுபான்மையினர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற சூழ்நிலை நிலவுது. நீண்ட நாள் உறவை வந்து விஜய்க்காக துண்டிப்பாங்களா? நம்ம அதையும் பார்க்கலாம். அதை துண்டிப்பாங்களா அப்படின்றத வந்து பட் இப்போ வந்து ஒரு மாற்றம் தேவைன்ற எண்ணம் கொண்டவர்கள் வந்து கண்டிப்பாக வாக்களிக்க தான் போகிறாங்க. ஏன்னா இந்த அதிமுக திமுக வேண்டாம் அப்படின்ற சூழ்நிலையில், அது இல்லாமல் இன்னொரு ஃபேக்டர் நீங்கள் கேட்டிங்களே, இவங்க வந்து மாற்றத்தை உருவாக்குவாங்களா ராமதாஸ் ஐயா அவர்களும் சசிகலா அம்மா கூட்டணியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அணியும் புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சசிகலா அம்மையாரனுடைய கட்சியும் இணைந்து செயல்படும் போது இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, போனது எலெக்ஷனில் 2021 தேர்தலில் களத்தில் வந்து ஜெயலலிதா அம்மையாரனோட பிம்பம் இல்லை.
ஆனால் வந்து சசிகலா அம்மையார் வந்து களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஜெயலலிதா அம்மையாரோட தோழி அப்படின்ற மக்கள் பெண்கள் மத்தியில் பெருவாரியாக வாக்குகள் வந்து இவங்க வந்து சிதறடிப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், 2வது இடம் பல இடங்கள் வந்து திமுகவோ அல்லது அதிமுகவோ 2வது இடத்துக்கோ 3வது இடத்துக்கோ தள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த வாக்குகள் எல்லாமே வந்து போன தடவை அதிமுகவுக்கு உழலை. அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து இந்த வன்னியர் வாக்குகள் 10% வந்து அவருக்கு இவர் கொடுத்தாரு பாருங்க, எடப்பாடி ஐயா. அப்புறம் அந்த வேளாளர் தேவேந்திர குல வேளாளர் இவங்களுக்கு கொடுத்த அவங்க எல்லாமே வந்து இந்த வாக்குகள்லாம் இந்த பக்கம் சிதறடிக்கப்படும் அப்படின்னு தான். ஏன்னா அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேவேந்திர குல வேளாளர் அந்த இதில் வந்து சசிகலா அம்மையாரோட தாக்கம் இருக்குது. ஏன்னா ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருப்பதா தான் சொல்கிறாங்க. யாருக்கு? நம்ம சரவண பெருமாள், தூத்துக்குடி சரவண பெருமாள். அங்கே வந்து அவர் தான் வந்து அந்த தேவேந்திர வேளாள குலர் அந்த அமைப்புக்கு ஒரு அந்த சங்க தலைவராகவும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ சசிகலா அம்மையாரோட நெருங்கிய தொடர்பு இருக்கணும். அவரும் வந்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்துவார். அந்த குறிப்பிட்ட மக்கள் வந்து அதிமுக புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற அணிக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கள நிலவரம்லாம் பார்க்கும்போது இந்த கள நிலவரம் மாறிப்போச்சு. இப்போ வந்து இதில் வந்து 8% வாக்கை பெற்றிருக்கக்கூடிய சீமான் ஐயா அவர்களுடைய வாக்குகள் வந்து கண்டிப்பாக குறைய தான் போகுது. 4லேருந்து 5% தான் பெறுவார் அவர். 8%லாம் தாண்டவே முடியாது. ஏன்னா ரொம்ப டஃப்பாக போயிடுச்சு. ஸோ அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்படி தான் இப்போ களத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்களும் புள்ளி விவரங்களும் வருது. ஏன்னா இந்த என்ட்ரி வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக வந்திருக்குன்னு தான் நான் நிறைய பேர் கருதுகிறாங்க. ஸோ இதற்கு வரவேற்பு இருக்குன்னு தான் நம்புகிறேன். ஏன்னா அவங்க இப்போ வந்து ஒரு 4-5 நாட்களாக வந்து விருப்ப மனு பெற்றாங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடியின் மீது அதிருப்தி உள்ளவர்கள் எல்லாம் வந்து மனு அளிச்சிருக்காங்க. முக்கியமான ஆட்கள் எல்லாமே. குறிப்பிட்டு சொல்லணுன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, மதுரவாயில், ஆலப்பாக்கம் ஒரு அந்த நகரமன்ற 146வது நகரமன்ற தலைவர்லாம் மனு அளிச்சிருக்கார். ஸோ அதனால் அதே மாதிரி திருத்தணியில் வந்து நரசிம்மன் ஐயா அவர்கள். ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட இடங்களில் வந்து அந்தந்த முக்கியமான இப்போ இந்த அமமுகவில் இருந்த வந்து அந்த மாணவர் அணி தலைவி ஜீவிதா நாச்சியார், ஸோ இவங்கெல்லாம் முக்கியமான, அப்புறம் தேனி கர்ணன், இவங்கெல்லாம் வந்து அந்தந்த பகுதிகளில் வந்து குறிப்பிட்ட வாக்குகளை வந்து சிதறடிப்பாங்க. அதெல்லாம் முக்குலத்தோர் வாக்குகள் இவங்களுக்கு வந்து பெருவாரியாக வருது. அது இல்லாமல் பல ஜாதியினரோட வாக்குகளும் வந்து அதே மாதிரி விழுப்புரத்துலேயும் வந்து ஷெரீஃப் அந்த பழைய நகரமன்ற தலைவர் வந்து அங்கே விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வந்து மிகப்பெரிய போட்டியாக இருப்பாருன்னு தான் அங்கே கருதுகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். இல்லை, சவுத்துலேருந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோவாக இது வந்து ஒரு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி ஒரு டைம் பாம் மாதிரி வெடிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இந்த 2 முகாம்லேயும் அதிமுக திமுக 2 முகாம்லேயும் வந்து தொகுதி உடன்பாடு, அதே போல் பார்த்தீங்கன்னா நேர்காணல் தீவிரம் எல்லாத்தையும் வந்து நான் இன்று இரவுக்குள்ளே முடித்துட்டு நாளைக்கு வந்து நம்ம பிரச்சாரத்தை பணிகளை துவக்கிறதுக்கான வேலைகளில் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. வேட்பாளர் நேர்முகம் அந்த பணியிலேருந்து இன்னும் பல தொகுதி உடன்பாடு பணிகள்னு இருக்குது இல்லைங்களா? யாராருக்கு என்னென்ன தொகுதி உடன்பாடு எப்படிலாம் பிரித்து கொள்ளணும், அந்தமாரி பணிகளும் இருக்குது. அதில் ஏதாவது அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கீங்களா? இல்லை, ஆக்சுவலாக இப்போது சசிகலா அம்மையார் ராமதாஸ் ஐயா இடையே இருவரிடையே பேசப்பட்ட இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 70, 100 இல்லை அந்த மாதிரி ஒரு 80 அப்படின்ற லெவலில் தான் ஒரு 100 சீட் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு வரும்போது கிருஷ்ணசாமி, இந்த வேல்முருகன் தமிழர் வாழ்வு உரிமை கட்சி அவர் கூட ஏதோ வர மாதிரி சொல்லியிருக்காரு. ஒன்று தாவேக்காக போவேன், இல்லை வந்து சசிகலா அம்மையாரோட கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவங்கெல்லாம் எதிர்பார்க்கும் போது அந்த நம்பர் மாறலாம். குறிப்பிட்ட ஒரு கணிசமான 90 தொகுதிகள் 100 தொகுதிகள் ராமதாஸ் ஐயா அவர்களும், இவங்க வந்து ஒரு 100 தொகுதிகள் 90 தொகுதிகள், மீதி இருப்பவங்க சிறிய கட்சிகள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 கட்சி சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்திருக்காங்க, விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. அதாவது தொகுதி, அதாவது என்ன கூட்டணிக்காக. ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி விருப்ப மனு அவங்க வந்து நேர்காணல் போயிட்டுருக்கு போயஸ் கார்டனில். சசிகலா அம்மையார் ஏற்கனவே நேரத்தோடு முடிச்சிட்டாங்க விருப்ப மனு கொடுக்குறதுலாம். புதிய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் போட்டியிடக்கூடியவங்க. என்னதான் நோக்கம் வந்து என்ன நோக்கம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், அரசியலில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும்.
அதாவது ஏற்கனவே இருந்த புரட்சி தலைவரினோட கொள்கையை பின்பற்றி வந்த சசிகலா அம்மையார், புரட்சி தலைவி அம்மாவுடைய இதை பின்பற்றி வந்த தோழின்ற முறையில் அவங்களோட பாரம்பரியத்தை உருவாக்கணும். ஏற்கனவே இருக்க அதிமுக வந்து கொஞ்சம் சோட போயிட்டாங்க அப்படின்ற லெவலில் அவங்க வந்து இறங்கி இருக்கிறது, அதுதான் நோக்கம். அந்த ஆட்சியை, அண்ணாவனோட ஆட்சி, அதனால தான் கொடியிலே அவங்க அறிவிச்சிருக்காங்க, அண்ணா, புரட்சி தலைவர், அப்புறம் ஜெயலலிதா அம்மையார். ஸோ அந்த ஆர்டரில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அதுதான் நோக்கமே ஒழிய வேறு என்ன நோக்கமாக இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை, இவங்களோட அரசியல் அனுபவம், 2 பேரோட அரசியல் அனுபவம் சார்ந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்றத அவர் தான் ராமதாஸ் ஐயா தைலாபுரத்தில் அன்றைக்கி சொல்லியிருக்காரு. இது வந்து வெற்றி கூட்டணியாக அமையும் அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற யூத் வாக்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதுவும் வந்து ஜென்சி கிட்ஸ் அந்த வாக்கு வந்து எல்லா கட்சியிலும் முக்கியம் பார்க்கப்படுது. அப்படிங்கிறப்ப அவர்களுடைய வாக்குகளை கவருவது ரொம்ப முக்கியம். அதற்கான திட்டங்கள் 2 பேர்ட்டையும் ஏதாவது இருக்கா இது வரைக்கும்? அதாவது திட்டங்கள் எல்லாம் வச்சுருப்பாங்கய்யா, இல்லாமல்லாம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இளைஞர்களே எவ்வளோ பேர் வரதை தான் சொல்கிறாங்க. அங்கே போயஸ் கார்டனில் வந்து மனு அழிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 4-5 நாட்களாக நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இருந்த அதிமுகவில் மறுதளிக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் வந்து சசிகலாவை நோக்கி வந்திருக்காங்க. ஸோ அதனால் புரட்சி தலைவர் மீதும் புரட்சி தலைவி அம்மா மீதும் பற்றுள்ள, பாசமுள்ள தொண்டர்கள்லாம் வந்திருக்காது தான் சொல்கிறாங்க. எல்லாமே மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒரு 30 to 40% யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. பெரிய ரொம்ப வயசானவங்களாம் யாரும் வந்த மாதிரி தெரியல. எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50, 55, 60 வயசுக்குள்ளே இருக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அதனால் இளைஞர்கள் பட்டாளம் ஜாஸ்தியாக வந்திருக்கிறது தான் தகவல். ஸோ அதனால் இந்த மாற்றம் உருவாகும். நீங்கள் வந்து கேட்ட மாதிரி ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த 18லேருந்து 30 அந்த கேட்டகரி எல்லாமே 80% வந்து விஜய் பக்கம் போயாச்சு. அவங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. அதை தான் டார்கெட் பண்ணி இன்றைக்கி வந்து திமுக என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து 100 ஓட்டு பெற்றாலும் 50 ஓட்டு வித்தியாசத்தில், அதான் ஸ்டாலின் ஐயா சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, எல்லாம் அவங்கவுங்க தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யுங்க, 50 ஓட்டு வித்தியாசம்னாலும் ஜெயிக்கணும். அப்போ என்னென்னா ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்குள்ள ரெடி ஆகிட்டாங்க. எந்த ஓட்டை உறுதியாக விஜய்க்கு போடக்கூடிய ஓட்டுகளை வந்து ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு 2000 ஓட்டு அந்த ஓட்டுகளை லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு 10,000 ரூபாய் கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு தான் தகவல். ஸோ அதனால் அவங்க வந்து களம் எப்படி ஆடுறாங்கன்னா, எப்படியும் ஒரு 60-80 தொகுதிகள்லாம் பெரிய வேரியேஷன் வரப்போகுது. அதனால் அந்த ஓட்டுகளை ஒரு 1000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுட்டா திமுக ஆட்சி அமைஞ்சிடும்னு ஒரு கணக்கு போட்டு வேலை செஞ்சிட்ருக்கான். ஸோ இந்த மாதிரியான கள சூழ்நிலையில் இன்றைக்கி யாருக்கு ஜென்சி கிட்ஸு எந்த பக்கம் ஓட்டு போடுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மெஜாரிட்டி ஏற்கனவே பிஜேபியில் அண்ணாமலை பக்கம் இருந்தாங்க யங்ஸ்டர்ஸ், இப்போ இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்ததுக்கப்புறம் அந்த எஃபெக்ட் எல்லாம் வந்து விஜய் வந்து ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை உருவாக்குவார், ஒரு நல்லாட்சியை உருவாக்குவார்னு நம்பிக்கை வந்து இளைஞர் மத்தியில் வந்திருக்கு. அதனால் அவருக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க 80% அந்த கேட்டகரியில் இருக்க ஓட்டர்ஸு. மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் திருமதி அம்மையார் சசிகலா அவர்களும் இணைந்ததுனால இப்போ வன்னியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அந்த உள் ஒதுக்கீடு விவகாரம், அது பல சட்ட போராட்டங்களால் வந்து பல்வேறு பிரச்சனைகளால் இன்னும் அந்த மக்கள் வந்து அதை பெற முடியாத சூழலில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழலில் சசிகலா அவர்களை வந்து தேர்தல் அறிக்கையில் அதை வலியுறுத்துவார். வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு விவகாரம் அவசியம் வந்து கொடுக்கப்பட வேண்டும், ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், வன்னியர்களுக்கான சமூக நீதி அளவிலான அந்த உரிய விகிதாச்சாரத்தை உடனடியாக வழங்கணும் அப்படின்னு அவர் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடுவாரா? அதை வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களிடம் வந்து அவரோட உணர்வுகளை புரிந்து அதை வந்து செய்வாரா? அதாவது அவரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து அந்த கோரிக்கையை வலியுறுத்துவார். ஏன்னா சசிகலா அம்மையார் ஏற்கனவே இதெல்லாம் அனுபவம் பெற்றவங்க தான். அவங்க ஏற்கனவே இந்த சப்ஜெக்டை நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால் அதை பற்றியும் வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். இப்போதைக்கு எந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் என்ன மாதிரியான கள ஆய்வு, இல்லாமல் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் ஆதரிப்பாங்களா, என்ன கள சூழ்நிலை எடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக ஆதரித்து தான் ஆகணும். அப்போ தான் வந்து உண்மையான நிலவரம் தெரியும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம வன்னியர்களில் அல்லது குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் யாராக இருந்தாலும் சரி, அது முக்குளத்தாரர்களாக இருந்தாலும் சரி, மற்ற ஜாதியினராக இருந்தாலும் சரி, பிள்ளைமாறு, மற்ற இதெல்லாம் கேட்டகரியில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, செட்டியாருங்களாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட இந்த எம்பிசி கேட்டகரியில் அவங்க வந்து எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு வந்து அவங்கள வந்து தூக்கி உயர்த்துறதுல வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தான் நான் பார்க்குறேன். இவர்கள் 2 பேரும் இணைந்ததுனால
நிர்வாகிகள் 2 தரப்புல உள்ள நிர்வாகிகள் ரொம்ப அதிருப்தி அப்படின்னு ஒரு செய்தி வருது. என்ன 2 தரப்புலையும் உள்ள நிர்வாகிகள், எந்த பெரும்பான்மை நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா, அங்கே மருத்துவர் ராமதாஸ் அருகில் இருக்கிற நிர்வாகிகளும், திருமதி சசிகலா அருகில் இருக்கிற நிர்வாகிகள், 2ஆம் கட்ட நிர்வாகிகள்லாம் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு அந்த அருள் பாட்டாளி மக்களுக்கு ராமதாஸ் ஐயா அணியில் இருக்கக்கூடிய அருள் எம்எல்ஏ மட்டும்தான் அதிருப்தியில் இருக்கிறதா அது நம்ம நியூஸ்லாம் பார்த்தோம் நம்ம. பட் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய யாருமே அதிருப்தியில் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. நான் சசிகலா அம்மையாரினுடைய முடிவு தான் ஃபைனல். அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் அந்த தொண்டர்கள் வழிமொழிந்து செல்வார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த 2 கூட்டணி இறுதிக்கட்ட ரேஸில் யார் வந்து ஸ்பீடு எடுக்கிறா? திமுகவா அதிமுகவா? ஸ்பீடு வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து இப்போ ஸ்பீடு எடுத்திருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ அவர் நாளைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறார். 1ஆம் தேதியோட தேர்தல் பிரச்சாரத்தை முடிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி ஐயா. அது இல்லாமல் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு கொண்டு இருக்கிறார் இப்போது. ஸோ அதனால் இறுதிக்கட்டமாக எல்லா கூட்டணியினோட இப்போ தொகுதி பகுதியில் முடிவு இன்றைக்கி இரவுக்குள்ளே எல்லாம் வெளியே வந்துடும். இல்லை நாளை காலையில் மேக்ஸிமம் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதெல்லாம் அந்த சூழ்நிலை அவர் இப்போ ஸ்பீடு எடுத்திருக்காருன்னா பரவாயில்ல. இப்போ திமுக பக்கம்தான் வந்து திருமாவளவன் வந்து ஒரு சில பிரச்சனைகள்னால இன்றைக்கி இறுதிக்கட்ட வடிவத்தை 8 தொகுதின்னு ஒதுக்கியிருக்காங்க. வேல்முருகன் ஐயா அவர்கள் வந்து வெளியில் போயிட்டார். அது இல்லாமல் என்ன தொகுதிகள் அப்படின்றத வந்து இன்னும் தெளிவு ஒரு சில கட்சிகளை தேமுதிகவை பொறுத்தளவுக்கு தெளிவடையாமல் இருக்காங்க. அதெல்லாம் வந்து கிளாரிட்டி பண்ணால் தான் ஸ்பீடப் ஆகும். அது விரைவில் முடியும்னு எதிர்பார்க்கலாம். அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வந்து இப்போ அதிமுக முந்துகிறது தான் பார்க்குறேன் நான். அதை விட பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் ஆகியிருக்காங்க. இப்போ ராமதாஸ் சசிகலா அம்மாவனோட கூட்டணியும் வந்து ஸ்பீடப் ஆகிட்டுருக்காங்க. நாளையோட இது முடிச்சிடுவாங்க நேர்காணல். வேல்முருகன் கிருஷ்ணசாமி வரப்போ இன்னும் ஸ்பீடாக ஆகிடும். நிகழ்ச்சியை பங்கேற்ற பல கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதை கணக்கு.